உஷா காஃபி ரெடி. இந்தாம்மா உஷா, காஃபி சாப்பிட்டு தெம்பா அழு. ஆமா, நீ எதுக்காக அழறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? செத்து போயிட்டாங்க. அடிப்பாவி, அவ போன வாரமே செத்துட்டாளே, இன்னுமா பாடி எடுக்கல? அழுகிடுமே. அது இல்லைங்க, கோகிலா அத நினைச்சு அழுகுறாங்க. கோகிலா அதை நினைச்சு அழுகுறாளா? அதனால மறுபடியும் இதை காட்டுறாங்களா? இப்படியே 4 வாரம் ஓட்டிடுவாங்களே. என்னங்கடி இது அநியாயமா இருக்குது. ஏங்க சும்மா இருங்க. மங்கையரசி எப்படி செத்தா தெரியுமா? கால் ஷீட் சொதிப்பிட்டு டபுள் மீட்டர் போட்டிருப்பா, அதான் சாகடிச்சிட்டாங்க. கிரிக்கெட்ல ஆக்ஷன் ரீப்ளே வர மாதிரி இங்க சாவு ரீப்ளே காட்டுறாங்களா? பிரமாதம். இருங்க இருங்க, நான் வரேன். ஹாய் மாமா. வாமா பிரியா, வா 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 வா. எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்னைக்கு நீ ஊருக்கு கிளம்புற? என்ன மாமா இது? அது சென்னையில பயங்கர தண்ணி கஷ்டமா, நீ வேற வந்துட்டியா? அதான் வா, 2 பேரும் சேர்ந்து குளிக்காம இருக்கலாம். வீட்டுக்குள்ள மாத்திரம் பயங்கர கண்ணீர் மழை. மெகா சீரியல். என்ன மாமா, டிங்கு எலிச்சிட்டா? ஸ்பெக்ஸ் வேற போட்டுருக்கா? ஏய், இது டிங்குவா? என் பையன் டிங்குவை நான் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கேன். இது பக்கத்து வீட்டு பையன், என்கிட்ட டியூஷன் படிக்க வந்திருக்கான். உங்க ஜாடையில இருந்தானா, அதான் கேட்டேன். என் ஜாடையா? குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதுமா? ஐயோ, அத்தைக்கு என்னாச்சு? நான் ஊர்ல இருந்து வந்தது கூட தெரியாம இப்படி அழுதுட்டு இருக்காங்க. உங்க அத்தைக்கு கொடுமையான ஒரு நோய் வந்திருக்கு. என்னது? இது டிவி மெகா சீரியலோ போபியாங்கிற நோய். பொம்பளைங்கள்ல 3/4 பேருக்கு இந்த நோய் இருக்கு. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 11 மணி வரைக்கும் இருக்கும். அப்படியே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. முன்னாடி எதை வச்சாலும் சாப்பிட்டுட்டு பாப்பாங்க. அக்கம் பக்கம் எது நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. புருஷன் செத்தா கூட ராத்திரி 11:15 தான் தெரியும். ஓஹோ, இதுக்கு என்னதான் வழி? இப்ப பார், ஒரே வழிதான். ஐயோ, என்ன? ஒரு நிமிஷம். நான் இங்க இருக்கேன். ஓஷாஸ்பத்திரியில 8ஆம் நம்பர் வார்டுல இருக்க. ஏய், நீ இங்கதான் மயக்கப்பட்ட, இங்கதான் இருக்கணும். ஹாய் அத்தை. எப்படி வந்த? அந்த மனோரஞ்சித வந்த மாதிரி சொல்லாம கொள்ளாம வந்திருக்கேன். தனியாவா வந்த? என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? மனோரஞ்சிதங்கிறது யார் தெரியுமா? தொடப்பக்கட்டைன்னு ஒரு மெகா சீரியல் வருதே, அதோட ஹீரோயின் பேரு. ஹீரோ பேர் தெரியுமா? பட்டுக்குஞ்சலம். தொடப்பக்கட்டைக்கு பட்டுக்குஞ்சலம், அதான் கிளைமேக்ஸ். 500வது வாரம். கதை அப்புறமா சொல்றேன். ஏமா பிரியா, உன்னோட ஆள் வினோத் எப்படி இருக்கான்? அவனுக்காக தான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். எத்தனை லெட்டர் எழுதிருப்பேன். இடியட், ஒருத்து கூட பதிலே போடல. லெட்டர் எழுதுனே சரி, போஸ்ட் பண்ணியா? போஸ்ட் பண்ண மாமா. ஏன்னா போஸ்ட் பண்ண நிறைய லெட்டர் போய் சேர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் போனாவது பண்ணிருக்கலாம்ல. போன் கூட பண்ண. போன்ல அவன் சரியாவே பேச மாட்டேங்கிறான் மாமா. இனிமே அவனை துரத்தி லவ் பண்ண போறேன். எப்படியாவது அவனை வளைச்சு போடணும். வளைச்சு போட அவன் என்ன புறம்போக்கா? மடக்கி போடணும்னு சொல்ல வந்தேன். மடக்கி போட அவன் ஃபோல்டிங் சேரா? சும்மா இருங்க ஒரு நிமிஷம். இத பாரு, நான் நிறைய சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். அதுல லவ் மேட்டருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. நான் உனக்கு அப்புறமா சொல்லிக்கிறேன். ஏண்டி, உனக்கு பூண்டு பிடிக்க ரசம் பிடிக்க வித்தியாசம் தெரியாது? எல்லாத்தையும் எடுத்து மாத்தி வச்சிருக்கேன். நான் இப்ப அரப்பு பொடி வச்சு ரசம் வச்சிருக்கேன். ஐயோ, அப்ப நான் பூண்டு பொடியை போட்டு குளிச்சேன். பேன் பூண்டோட ஒழிச்சு. என்னடி தூங்குறவளை வேடிக்கை பாக்குற? சும்மா இருங்க. பிரியா தூங்கலைங்க, அவ ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்கா. வினோத்தோட பாட்டு பாடி இப்பதான் முடிச்சா. பாருங்க பாருங்க. பாட்டு முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சு. எதுக்கு அவளை தள்ளி விட்டீங்க? உன்னை தள்ள முடியுமா? அதான் அவளை தள்ளினேன். யார் என்ன தள்ளி விட்டது? நான் தான். இதுக்காக பாகிஸ்தான் ISI உளவாளியா வருவாங்க. நான் தான் தள்ளி விட்டேன். ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? கனவு பாட்டு ட்ரீம் சாங் முடிஞ்ச உடனே நீ தன்னால உருண்டு கீழே விடணும். நீ ரூல மீறிட்ட, அதான் நான் தள்ளி விட்டேன். என்ன பகல் கனவா? ஏன் பலிக்காதுங்கிறீங்களா? யார் சொன்னா? நான் உனக்கு பலிக்க வைக்கிறேன். எத்தனை சீரியல் பார்த்துப்பேன். அதுல இருந்து டக்கு நீ ஏதாவது ஐடியாவை அள்ளி விட மாட்டேனா? மொத்தமா ஊத்திக்கும். நான் சொல்றபடி கேளு. நாளைக்கு காலையில என்னோட அண்ணனும் உன்னோட அம்மாவும் இங்க வராங்க. அதாவது உங்க அக்கா அப்படியே சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. நம்ம வெட்டிங் டேயும் கூடங்க. அதை ஏண்டி ஞாபகப்படுத்துற? சரி, எங்க வெட்டிங் டே ஃபங்க்ஷன்ல உனக்கும் வினோதுக்கும் கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நல்ல பிரசன்ட்டா வாங்கி வைமா. பிரசன்ட்டா? கேள்விப்பட்டதே இல்லையா? அண்ணே, காலைல ஒரு ஆசீர்வாதம் பண்ணு. என்ன இதெல்லாம் பழக்கம்? அமெரிக்கால எல்லாம் கிடையாதுடா. தமிழ்நாட்டுல காலில் விழுந்தாதான் முன்னுக்கு வர முடியும். ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா நல்லா. எல்லாரும் சாப்பிட்டு போனோம். உன்னை யாரையா கூட்டுது? அங்கிள், அமெரிக்கால சன் டிவி தெரியுதுல? சீரியல்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறதுடா? எனக்கு எங்கம்மா இருக்கலாம் நேரம் இருக்கு. மைத்துனின்னு ஒரு சீரியல் வருதா, நல்லா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இருக்கும்போது பாப்பேன். அதுவும் 40 எபிசோட்ல தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். 40 எபிசோட் பாக்கலையா? ஆமாப்பா. வசமா மாட்டினாரு, போட்டு தாக்கிடு. 40 எபிசோட் கதையே நானே சொல்றேன் உங்களுக்கு. கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சோறு. நீ சொல்லுமா. வசந்தின்னு ஒரு டாக்டர். 15 எபிசோடு ஓவர். சும்மா இருடா. அந்த வசந்தி பாக்குறது கூட ஒருத்தர் இரும்பிக்கிட்டே வருவாங்க.
ஐயோ 5 எபிசோட் தொடர்ந்து இருமி இருக்கான். ஐயோ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவம்மா அந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் லவ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் 40 எபிசோட் ஓவர். அப்ப பெருசா நான் ஒண்ணும் மிஸ் பண்ணல. நீங்க 400 எபிசோட் பார்க்கலனாலும் பெருசா எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்க எப்படி சொல்லணும். நான் ஒரு நிமிஷம் ஒரு முக்கியமான விஷயம். வசந்தின்னு ஒரு டாக்டர். இல்ல அது நம்ம எப்போ பிரியாவுக்கும் வினோத்துக்கும் கல்யாணம்? அது சின்ன வயசுலயே பேசுனது தானே. என்ன பிளேனுக்கே டிக்கெட் ரீகன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. கல்யாணத்துக்கு எப்படி சொல்லுங்க? அது அவனுக்கு எப்ப இஷ்டமோ அப்ப வச்சுக்கலாம். அதான் எப்போ? என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க? வினோத்துக்காக தானே பிரியாவே ஊரை விட்டு வந்திருக்கா. நாம தான் இதெல்லாம் பேசி முடிக்கணும். ஆமா 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 அப்படிங்கறியா? சரி அவனே கேட்டுருவோம். ஏய் வினோத், யோ என்னப்பா சொல்லு, எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாப்பா. உனக்கு கல்யாணம் வேணாப்பா, மத்தவங்க வேணுங்கறாங்களே. சும்மா இருந்துட்டப்பா, நான் இன்னும் காலேஜே முடிக்கல. கல்யாணம் கட்டிக்கிட்டா காலேஜ் போக கூடாதுன்னு யார் சொன்னாங்க? இப்ப 10வது படிச்சவங்களே கல்யாணம் கட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னால உங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. சரி விட்டுரு. ஹாய் வினோத், உன்னை எங்களாண்ட தேடுறது? ஹலோ அக்கா. ஹாய் அங்கிள். வாவ், ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே. அப்படியா? சாரி அங்கிள். எதுக்கு சாரி? கல்யாணம் கட்டிக்கிட்ட நானே ஃபீல் பண்ணல. லவ்ஸ் டே ஃபங்க்ஷன்ல உனக்காக எல்லாரும் வெயிட்டிங். சீக்கிரம் வாடா. இங்க இருந்து முதல்ல வெளிய போனா என்ன பேசு? சித்தப்பா டாடி எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. ஐ வில் மீட் யூ லேட்டர். பை அங்கிள். ஓகே. என்ன அப்படினா உனக்கு தலப்பற வேலை? ஜார்ஜ் புஷ்க்கும் சதாம் ஹுசேனுக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போறாங்க. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சும்மா இருங்க. எப்ப கல்யாணம் பேச்சு எடுத்தாலும் இப்படிதான் ஓடி போயிடுறான். புட்சாலி. சரிமா, அவன் சின்ன பிள்ளை, அவன் அப்படிதான் இருப்பான். நாம தான் எல்லாம் பார்த்து முடிச்சு வைக்கணும். அம்மடி பிரியா, இவா. ஆமா. சுமங்கலி பூஜைனா என்ன? சுமங்கலி பூஜைன்னா மாட்டு பொங்கல் மாதிரி. மாட்டு பொங்கலா? புரியலையே. புரியற மாதிரி சொல்றேன். வருஷம் பூரா உழைக்கிற மாட்டுக்கு ஒரு நாளைக்கு குளிப்பாட்டி பூ வச்சு பொட்டு வச்சு கும்பிடுறோம் இல்லையா? அது மாதிரி வருஷம் பூரா திட்டு வாங்குற புருஷனுக்கு ஒரு நாளைக்கு அவன் ஆயுசு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற பூஜை. அப்பதானே அடுத்த வருஷமும் நாயை பையன் திட்ட முடியும். சும்மா லொள்ளு பண்ணாதீங்க. இத பாருமா, இந்த பூஜை வந்து ரொம்ப புனிதமானது. ஆமா, தாலிக்கு என்ன வேலைன்னு ஒரு சீரியல் வருது, அதை நீ பாத்தியா? இந்த பூஜை பத்தி 10 எபிசோட் எடுத்திருந்தாங்க. இந்த பாரு, சீரியல் எல்லாம் பாக்கலன்னு வச்சுக்கோ, உனக்கு ஜெனரல் நாலேஜே இம்ப்ரூவ் ஆகாது. கரெக்ட் சந்தியா. நாளையில இருந்து நீ வேலை தேடுற விட்டுட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சீரியல் பாரு. நீ முன்னேறிடுவ, நாடும் முன்னேறிடும். எல்லாரும் திருமங்கலத்துல குங்குமம் விட்டுங்க. உஷா, நீ முதல்ல வாமா. மடி சுமங்கலி பூஜைங்கிறது ரொம்பவும் மகத்துவமானது. முக்கியமா நீ கேட்டுக்கொடிமா, புருஷன் நீண்ட ஆயுளோட நன்னா இருக்கணும்னு வேண்டிட்டு பண்றதுதான் இந்த சுமங்கலி பூஜை. பிரியா, இது கல்யாணம் ஆனவங்க புருஷன் நீண்ட ஆயுளோட இருக்க வேண்டிக்கிற பூஜைமா. அத நீ சொல்றியா? சூப்பர் காமெடி பத்தியா? வாயை மூடிட்டு உள்ள போய் சமையல் ஆச்சான்னு போய் பாருங்க. Thank you, all the best for சுமங்கலி பூஜா. யா. ஐயோ. ஆமா, அத்தை என்ன எழுதிட்டு இருக்காங்க? ஸ்ரீராம ஜெயமா? நல்லா கேட்டப்பார். ராத்திரி 11 மணிக்கு ஒரு மெகா சீரியல் வருதுல்ல, உச்சி வெயில்னு. அதுல விளம்பர இடைவேளைக்கு நடுவுல 4 கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த 4 கேள்விக்கு சரியான விடை எழுதிட்டோம். ஒரு ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜா? பரவாயில்லையே. முழுக்க கேளு. ஒரு ஃப்ரிட்ஜ்ல வைக்கக்கூடிய 1 லிட்டர் மினரல் வாட்டர் பாட்டில். மினரல் வாட்டரா? வாட்டர் கிடையாதுமா, வெறும் பாட்டில் தான். தண்ணி நம்ம புடிச்சுக்கணும். அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சரியான விடை எழுதியிருந்தா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தருக்கு மூடி இன்னொருத்தருக்கு பாட்டில். ஹலோ, டேய் நான் அண்ணன் பேசுறேன்டா. எங்க இருந்து பேசுறீங்க? என்ன கேள்விடாது, அமெரிக்கால இருந்து தான் பேசுறேன். அமெரிக்கால இருந்தா? அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே? ஏன்டா அப்படி கத்துற? அது ஒண்ணு இல்லண்ணே, அமெரிக்காவுக்கு பேசணும்னாக்க இந்த மாதிரி கத்தி பேசுவாங்க. நிறைய சினிமால பாத்திருக்கேன். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? சரி வச்சிடறேன். அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வரேன். பிரியாவுக்கும் வினோத்துக்கும் கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். வர 10ஆம் தேதி அன்னைக்கு நிச்சயதார்த்தம் முதல்ல முடிச்சிடலாம். ஆமா, இந்த விஷயத்த வினோத் கிட்ட சொல்லிட்டீங்களா? ஏய், அவன் ஏன் புள்ளடா? நான் கீச்ச கோட்டை அவன் கோட்டை தாண்ட மாட்டானா? அந்த காலத்து எஸ்வி ரங்காராவுல இருந்து இந்த காலத்து நாசர் வரைக்கும் எல்லா அப்பாவும் இதே டயலாக் தான் விடுறீங்க. ஆனா இப்ப பசங்க கோட்டை கீழ்ச்சி ஜீன்ஸா தைச்சு போட்டுக்கிறாங்க. எதுக்கும் வினோத் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனை சம்மதிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீ நிச்சயதார்த்துக்கு வேண்டிய ஏற்பாடை சீக்கிரம் பண்ணு. ஓகேண்ணே, நான் பாத்துக்கிறேன். போன்ல யார் தெரியுமா? உன்னோட பெரிய மாமா. வர 10ஆம் தேதி உனக்கும் வினோதுக்கும் நிச்சயதார்த்தம். சத்தியமா? வெரி குட். வீட்டுல எது நடந்தாலும் சரி, இது பாட்டுக்கு தனி சேனல், தூர்தர்ஷன் மாதிரி. இது ஒரு பே சேனல், ஒர்க் அவுட்டே ஆகாது. படிடா.